அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்று நம் காணொலியில் காண விரும்புவது, சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு முன் தண்ணீரில் ஏன் வைக்கிறார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வீட்டில் சுவாமி படங்கள் வைத்திருப்பது போன்று சுவாமி சிலைகள் வைத்து வழிபடும் வழக்கம் பலருக்கும் உள்ளது. இப்படி நாம் வாங்கி வந்து வைக்கும் சிலைகள் மற்றும் படங்களுக்கு தொடர்ந்து நாம் செய்யும் பூஜை செய்வதனால் தெய்வீக தன்மையானது வருகிறது. ஊறு ஏற திரு ஏறும் என்பார்கள். ஆனால் இப்படி நாம் பூஜை செய்வதனால் அந்த சிலைக்கு தெய்வீக தன்மை நிறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை ஒரு சிலரால் மட்டுமே உணர முடியும். தெய்வீக சக்தியை அனைவராலும் உணர முடியாது என்பது வியப்புக்குரிய உண்மையாக இருக்கப்படுகிறது. நாம் உணராவிட்டாலும் வீட்டில் உள்ள சுவாமி சிலைகளுக்கு எப்படி தெய்வீக தன்மையை கொண்டு வருவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சிறிய எளியார முறைகள் அனைத்தும் இந்த தன்மையில் இருக்கிறது. இதோடு நாம் செய்யும் பூஜைகள், உச்சரிக்கும் மந்திரங்கள் தன்மை நிறையும் போது வீட்டில் எப்போதும் தெய்வீக சக்தி நிறைந்து நன்மை பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது உண்மையாகும். கோவில் சுவாமி சிலைகள் பிரதிஷ்டை செய்வதற்கு முன் எந்திரங்கள், பூஜை, ஓமங்கள் செய்வதுண்டு. அபிஷேகங்கள், மந்திர ஜபம், பூஜைகள் ஆகியவற்றால் கோவிலில் உள்ள சிலைகள் தெய்வ சக்தியுடன் உயிரோட்டம் நிறைந்ததாக இருக்கின்றன. குறிப்பாக தண்ணீரில் வைக்கப்படுகின்றன. ஆனால் இது போன்ற யாகங்கள், பூஜைகள், மந்திர கூறுதல் ஆகியவற்றை நாம் வீட்டில் தொடர்ந்து செய்வது என்பதே கிடையாது. முக்கியமாக கோவிலில் இருக்கும் சிலைகள் தெய்வீக சக்தியானது எப்போதும் நிறைந்திருக்கும். ஆனால் நம்முடைய வீட்டில் வைத்துள்ள சிலைகள், சுவாமி படங்கள் தெய்வீக சக்தியை எப்போதும் நிலைத்து இருப்பது கிடையாது. வீட்டில் உள்ள சிலைகள், படங்களை சுத்தம் செய்வதற்காக நாம் தண்ணீரில் கழுவும் போதும் துடைக்கும் போதும் அதில் உள்ள தெய்வீக சக்திகள் நீங்கி விடுகின்றன. மீண்டும் அந்த சிலையை அல்லது படத்திற்கு நாம் பூஜை செய்து மந்திரங்கள் உச்சரிப்பதனால் அவற்றிற்கு தெய்வீகத்தன்மை வருகிறது. மீண்டும் சுத்தம் செய்யும் போது தெய்வீகத்தன்மை மீண்டும் குறைகிறது. ஆகமையால் கோவிலில் உள்ள சுவாமி சிலைகள் தண்ணீரில் மூழ்க வைத்து கழுவுவது கிடையாது. ஆனால் வீட்டு பூஜை அறையில் நாம் வைத்திருக்கும் சுவாமி சிலைகளை தனியாக எடுத்து தண்ணீரில் மூழ்க வைத்து எடுப்பதனால் அதில் உள்ள தெய்வீக தன்மையானது முற்றிலும் நீங்கிவிடும். ஆனால் வீட்டில் உள்ள சிலைகள், படங்களில் உள்ள தெய்வீக சக்தி குறையாமல் எப்போதும் நிலையாக சக்தியுடன் உயிர்ப்புடன் இருக்க முக்கியமாக சில எளிய முறைகள் உள்ளன. இதற்கு பொருட்களில் மிகவும் உயர்ந்ததாக புனிதத்தன்மையும் தெய்வீகத்தன்மையும் நிறைந்ததாக கருதப்படும் தர்ப்பை புள்ளினை பயன்படுத்தலாம். கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்யும் போது, கலசங்கள், பூஜைகள், யாகங்கள் செய்யும் போது தர்ப்பை புள்ளினை பயன்படுத்துகிறார்கள். தர்ப்பை என்பது மனிதனுக்குள் பிரபஞ்சத்திற்கும் உள்ள இடையே இருக்கும் இறை சக்தியாகும். இதை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக இந்த கோவில் சிலைகள் அனைத்தும் 48 நாட்கள் தண்ணீரில் மூழ்க வைத்துதான் பிரதிஷ்டை செய்கிறார்கள். கோவில்களில் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய கற்சிலைகளை சிற்பி செய்தவுடன் அப்படியே பிரதிஷ்டை செய்து விட முடியாது. இதற்கு பல்வேறு ஆகம விதிகள் முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அறிவியலும் ஆன்மீகம் பின்னி பிணைந்த வழிமுறைகளின் மூலம் அந்த சிலைக்கு தெய்வீக ஆற்றலை ஏற்படுத்துகின்றனர். புதிதாக சிலைகள் செய்தால் அது ஒரு நன்னாளில் நெல், நவதானியங்கள் அல்லது தண்ணீருக்குள் ஒரு மண்டலம் 48 தினங்கள் வைத்து அதன் பின்னர் உரிய பூஜைகள் செய்து பிரதிஷ்டை செய்து வழிபடுகின்றனர். அதன் பின்னணி என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். கோவில்களில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய இந்த சிலைகளை பெரும்பாலும் கருங்கல்லில் வடிக்கிறார்கள். ஆகம முறை மற்றும் சிற்ப சாஸ்திர முறைப்படி வடிக்கப்பட்ட சிலைகள் பிராண பிரதிஷ்டை மற்றும் தினசரி அபிஷேகங்கள் மூல தெய்வீக ஆற்றலை பெறுகின்றன. பூரணமான ஒரு விக்கிரகத்தை சிற்பி செதுக்கும் போது சில நேரங்களில் ஒளி தவறான இடத்தில் பட்டு லேசாக சேதம் ஏற்படலாம். இதே போலத்தான் சில நேரங்களில் சிலையில் ஒரு பாகத்தில் சேதம் ஏற்படலாம். இவ்வாறு ஏதோ ஒரு இடத்தில் சிதைந்து விட்டால் ஒருவித பசையை போட்டு ஒட்டி சரி செய்யும் வழக்கம் பழங்காலத்தில் இருந்தது. இதை மிக நுட்பமாக செய்வார்கள். இது போன்ற லேசான குறைபாடு உள்ள சிலைகள் கோவில் மற்ற சன்னதிகளுக்கு பிரதிஷ்டை செய்வார்கள். ஆனால் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யக்கூடிய விக்கிரகங்களுக்கு அந்த தோஷம் இருந்து அதை பிரதிஷ்டை செய்து வழிபட்டால் கெடுதல் வரும் என ஆகம விதிகள் சொல்லப்படுகின்றன. இவ்வாறு சிலைகளில் ஒட்டப்பட்ட பகுதி லேசான சேதமடைந்த பகுதியை கண்டுபிடிக்கவே 48 நாட்கள் தண்ணீரில் அமிழ்த்தி வைக்கும் வழக்கம் பின்பற்றப்படுகிறது. இவ்வாறு தண்ணீரில் மூழ்கி இருந்தால் சேதமடைந்த பசையால் ஒட்டப்பட்ட இடத்தை தவிர
மற்ற இடங்களில் பாசி படியும். இதை வைத்து சிலையில் உள்ள தோஷத்தை கண்டிப்பாக கண்டறியலாம். இதேபோல் நெல் மற்றும் நவதானியத்தில் சிலையை மூழ்க வைத்து பரிசோதனை செய்வார்கள். இவ்வாறு செய்யும்போது நவதானியத்தில் இருந்து வெளியாகும் பல்வேறு விதமான வெப்பமானது சிலையை தாக்கும். 48 நாட்கள் இந்த வெப்பத்தில் இருக்கும்போது சிலையில் ஏற்படும் கீறல் வலிமையற்ற பகுதி இருந்தால் உடைந்து விடும். இவ்வாறு சிலையில் உள்ள குறைகளை கண்டறிந்து ஆதர்ஷன சக்தி உள்ள சிலைகளை பிரதிஷ்டை செய்து வைத்து மக்கள் வழிபடுகிறார்கள். இவ்வளவு ஆன்மீகத்தன்மை இந்த தண்ணீருக்கு எப்போதும் கிடைக்கிறது. முக்கியமாக இந்த சக்தி நிறைந்த இந்த ஆன்மீகத்தில் மூழ்குபவர்களுக்கே இது தெரியும். கண்ணுக்கு தெரியாத தெய்வீக சக்தியை ஒருங்கிணைத்து கருவறைக்குள் செலுத்தியது கலசம். அதன் பீடத்தில் வைக்கப்படும் எந்திர தகடு இழுத்து தெய்வீக சிலை மீது செலுத்தும். இது தகுதியானவர்கள் மூலம் வேத முறைப்படி நிகழ்ந்தால் சிலைகள் தெய்வத்தன்மையுடன் திகழுமாக இருக்கிறது. இன்றளவும் இது மாபெரும் பார்க்கப்பட்டு வரும் ஒரு அதிர்ஷ்டமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக இந்த புதிதாக செய்யப்பட்ட சுவாமி சிலையில் தண்ணீரில் மூழ்க வைப்பதற்கான காரணம் என்னவென்றால், அந்த சிலையில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருந்தால் அதை மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்தால் அது மாபெரும் தோஷத்திற்கு உள்ளாகும். ஆகவே மூலவரான இந்த சிலைகளை எப்பொழுதும் முக்கியமாக பிரதிஷ்டை இல்லாமல் முழு உள்ளன்புடன் முழு அழகுடன் திகழ வேண்டும். மண்ணிலிருந்து எடுக்கும் தங்கம் உடனே ஜொலிக்காது. அது மீண்டும் மீண்டும் நெருப்பில் இட்டு பக்குவப்படுத்தும் போதுதான் ஜொலிக்கும். அதே போல புதிய சிலைகளை அதற்குரிய தெய்வீக தன்மையை தாங்கும் சக்தி பெற மந்திரம், அதாவது மந்திரபூர்வமாக தானிய வாசம், ஜலவாசம், சைன வாசம் ஆகிய சடங்குகளை செய்வார்கள். முக்கியமாக இந்த சடங்குகள் எல்லாம் செய்யும் மூலம்தான் அந்த சிலையானது தெய்வீக தன்மை அடைந்து அனைத்து மக்களிடம், அதாவது அனைத்து மக்களிடமும் வந்து சேர்கிறது. ஆகம சாஸ்திரத்தின்படி கருங்கல் ஒன்று சிற்பமாவது சாதாரண விஷயமல்ல. கல்லை தேர்ந்தெடுப்பதில் தொடங்கி கற்சிற்பம் உருவாவது வரை ஏகப்பட்ட சாஸ்திரங்களை முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளார்கள். சிலைக்கே ஏகப்பட்ட விதிகள் என்றால் வழிபடக்கூடிய மூலவராக உருவாகும் கற்சிற்பம் மடித்தவுடன் அப்படியே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்து விட முடியாது. அறிவியலும் ஆன்மீகம் பின்னி பிணைந்த பல வரிமுறைகளை கடைபிடித்து சிலைக்கு கடவுள் கடாட்சத்தை ஏற்றுகிறார்கள். சிலைகளை ஸ்தாபிக்கும் இந்த தெய்வீக முறைகளை பற்றி கீர்த்தவர்மம் முக்கியமாக அனைத்திலும் முக்கியத்துவம் பெற்ற அந்த தெய்வீக தன்மையை அனைவரும் கடவுள் சிலைகளை முதலில் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு நன்னாளில் ஜலவாசத்தில் வைக்கப்படுகிறது. அதாவது தண்ணீரில் வைக்கப்படுகிறது. தண்ணீரானது 3 புண்ணிய நதி நீரையும் முக்கிய தீர்த்தங்களையும், முக்கியமான தீர்த்தங்களின் நீரையும் கடவுள் சிலை எந்த தளத்தில் வைக்கப்படுகின்றதோ அந்த தீர்த்தத்தையே சேர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட சிலையை ஒரு மண்டலம், அதாவது 48 தினங்கள் அமிழ்த்தி வைக்க வேண்டும். முக்கியமாக இந்த தண்ணீரில் இருக்கும் சிலைகள் குளிர்ந்து உறுதியாக உருவாகும். அறிவியலின்படி தண்ணீரில் 48 நாட்கள் இருக்கும் சிலையில் ஏதேனும் ஓட்டைகள், மெல்லிய பிளவுகள் இருந்தால் நீர் அதனுள் நுழைந்து விடும். நுழையும் இந்த நீர் குமிழிகள் வெளியே விடும். இதனால் இந்த சிலையில் பின்னமான சிலை என்றும் அதன் வழிபடத்தக்கது அல்லது என்றும் கண்டுபிடித்து விடலாம். இதனால் குறைந்தபட்ச சிலையை வாங்கும்போது குற்றம் தடுக்கப்படுகிறது. முக்கியமாக கேட்டை உருவாகிறது. அதனை ஆரம்ப நாளிலிருந்து தடுத்து விடும் வழிமுறைதான் ஜலவாசம், தானிய வாசம். 48 நாள் நீரில் ஊறிய சிலைகளை எடுத்து அடுத்தகைய தானிய வாசத்தில் வைக்கிறார்கள். அதாவது சிலையை மூழ்கும் அளவுக்கு நவதானியங்களை கொட்டி, இதுவே தானிய வாசம். இதுவும் 48 நாட்கள் தான். நவதானியங்களோடு நவரத்தினங்கள், பொன், வெள்ளி மற்றும் செம்பு காசுகள் யாவும் சேர்த்தே இந்த வாசம் செய்யப்படுகிறது. ஏனென்றால் நவரத்தினங்கள், பொற்காசுகள் என்றால் மன்னராட்சியின் போது உருவாக்கப்பட்ட சிலைகள் மொத்தம் 6 வாசத்தில் இருக்க வைக்கப்பட்டதாம். முக்கியமாக ரத்னவாசம், சலவாசம், தானிய வாசம், பின்னர் நவரத்தினங்களில் மூழ்க வைக்கும் ரத்ன வாசம்தான். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.